Hi friends, நான் உங்கள் சக்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Excel data formatting ஓட part 2 date and time ஓட formatting இன்னைக்கு பார்க்கலாம். So first ஒரு sample date எடுத்துக்கலாம். 1/1/2021 அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வெச்சுக்கோங்க. இதை எப்படி எல்லாம் format பண்ணலாம்ன்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். So இந்த 1/1 மறுபடியும் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை எப்படி ஃபார்மேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இதையே நம்ம போன தடவை பார்த்துருக்கோம். இது கீழே வர்றது ஆப்ஷனை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னா Ctrl+1 அப்படின்னு பிளேஸ் பண்ணா நமக்கு இது வந்துடும் தெரியும். ஸோ இந்த டேட் அப்படின்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது மாதிரி ஃபார்மேட்ல வேணும். ஃபர்ஸ்ட் டே காமிக்கணும், மந்த், டேட் அண்ட் இயர் காமிக்கணும். சரிங்களா? அந்த ஃபார்மேட்ல வச்சிருக்கோம். இங்க பாருங்க மாறிடுச்சு. ஓகேங்களா? அதுவே அடுத்தது இது மட்டும் போறோம் எனக்கு. ஓகேங்களா? அப்போ மந்த்தும் டேட்டும் மட்டும் அது மாதிரி மாறிடும். அடுத்தது இயர் ரெண்டு டிஜிட் இருக்கா மாதிரி நீங்க பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா டேட்டுக்கும் மந்த்துக்கும் 0 ஆட் ஆயிருக்கு, 2 டிஜிட். அதுவே இங்க வேற ஃபார்மேட் பாருங்க, இது மாதிரி வருது. கரெக்ட்டுங்களா? இப்ப நம்ம வேற ஃபார்மேட் ட்ரை பண்ணுவோம். அடுத்தது பாத்துக்கோங்க. இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். 2-3 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது ஜனவரி 21. அதையே நம்ம கொஞ்சம் பெருசா எழுதுற மாதிரி ஜனவரி 21. இது டேட் கிடையாது, வருஷம். ஓகேங்களா? அதையே நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா கஸ்டம் போய் பாத்தீங்கன்னு சொன்னா இது MMMMYY அப்படின்னு இருக்கும். கரெக்டுங்களா? இது வருஷம். அதுவே இந்த இடத்துல நான் இத YYY 4Y அப்படின்னு போட்டா மேல பாருங்க சாம்பிள்ல மாறுறது உங்களுக்கு தெரியும். ஜனவரி 2021 தெரியும். அதுவே இந்த M 3M நான் மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 3 டிஜிட் மட்டும். அதுவே 2M மாத்தினேன் அப்படின்னு சொன்னா 2 டிஜிட் டேட் வரும். அதாவது 0 சேர்த்துக்கும் கூட. 11னா 11 வரும். அதுவே 1 டிஜிட் நம்பரா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு 0 சேர்த்துக்கும். இப்படி கொடுத்தோம்னா 121 அப்படின்னு வரும். சரிங்களா? இதுதான் மந்தோட ஃபார்மேட்டிங். ஸோ மந்த் ஒரு M போட்டோம்னா 1, இப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னா 0 ஆட் பண்ணிக்கும். மூணாவதுனா அந்த ஜனவரி அப்படின்னு JAN மட்டும் வரும். 4 ஆட் பண்ணா ஃபுல் மந்தும் வந்துடும். அதே தான் ஒய்க்கும் இந்த இடத்துல பாருங்க 2 போட்டா 2 4. சரிங்களா? ஒய்க்கு. ஸோ 2 போட்டா 21 மட்டும் வரும். 2019னா 19 மட்டும் வந்திருக்கும். அதுவே இப்போ YY அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 2021 அப்படின்னு காமிக்கும். ஸோ இதுல நமக்கு என்ன வேணுமோ அது மாதிரி இங்க மாத்திக்கலாம். சரிங்களா? இதுதான் கஸ்டமோட டேட்டிங். அடுத்தது இந்த இடத்துல இந்த ஃபார்மேட்ஸ் பார்த்துட்டீங்க. அடுத்தது நம்ம டைம் பார்ப்போம். டைம் அப்படின்னு சொல்றத நம்ம 110 அப்படின்னு பார்த்துப்போம். அப்படின்னா என்ன? 110னா இங்க போய் செலக்ட் பண்ணி பாருங்க, நம்மளோட ஃபார்முலா பார்ல காமிக்கும். இந்த இடத்துல 110 AM அப்படின்னு காமிக்குது. கரெக்ட்டுங்களா? இப்ப ஏன்னா இங்க என்ன போட்டாலும் உங்களுக்கு ஒண்ணுதான். இங்க பாருங்க மேல ஃபார்முலா பார்ல என்ன தெரியுது? இந்த ஃபார்மேட் போட்டாலும் 11/2021 11/2020 அதே தான் காமிக்குது. ஃபார்மேட் தான் மாத்திருக்கோமே தவிர டேட் வேல்யூ அப்படின்றது உங்களுக்கு ஒண்ணுதான். சரிங்களா? சரி, மறுபடியும் டைமுக்கு வருவோம். டைம்ல 110 AM அப்படின்றத நம்ம இது மாதிரி காமிச்சிருக்கோம். அதையே அடுத்ததும் அதையே கொடுத்துட்டு இந்த 110 AM PM மாத்திரம்னு வச்சுக்கோங்க. என்ன வரும்னு நினைக்கிறீங்க? கரெக்ட். ஸோ PM அப்படின்றது 1310, இந்த ரயில்வே ட்ரைம் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி மாறிடும். அடுத்தது பார்க்கலாம். இதே 110 அதே மாதிரி இந்த டைம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு AM PM சேர்ந்து வரணும்பா அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இங்க மேல சாம்பிள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணும்ன்றது அங்கேயே காமிச்சிடும். ஸோ நீங்க அங்கேயே டிசைட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கொடுத்துக்கலாம். அதுவே எனக்கு செகண்ட்ஸும் சேர்த்து வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இது மாதிரி கொடுத்துக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல எனக்கு ஏஎம் பிஎம் இதை நம்ம வந்து கஸ்டம் பண்ணணும்னு நினைக்கணும்னு வச்சுப்போமே, கஸ்டம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு ஏஎம் பிஎம் வேண்டாம். ஓகேங்களா, 13:10 PM வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. பார்க்கலாம், இங்க பாருங்க, இந்த டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் 1 கொடுத்து பாருங்க, HMM அப்படின்னு இருக்கு, கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த HMM கூட AMPM சேர்த்துக்கோங்க, 110 PM அப்படின்னு மாறிடும். புரிஞ்சுச்சுங்களா? ஒண்ணுதான், HMM தான். HMM இப்படி இருக்கும் போது 13:10 ஆகும். AMPM சேர்க்கும் 1:30 மணி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1:10 அப்படின்றது காலையில 1:10 சாயங்காலம் 1:10 தானே தவிர உங்களுக்கு ரயில்வே டைம்ல 13:10 அப்படின்னு சொல்லுவது அது கூட PM சேர்த்துக்க மாட்டோம். ஸோ அதுதான் இங்க நம்ம சொல்றது. சரிங்களா? ஓகே, இது மாதிரி அதுவே இந்த இடத்துல நம்ம ஒரு 2H போட்டிருந்தா என்ன இருக்கும், இப்படி வந்திருக்கும். சரிங்களா? இதுதான் டேட் அண்ட் டைம் ஃபார்மேட்டிங். இதுல நம்ம கஸ்டமைஸ் எப்படி பண்றதுன்றதும் நான் உங்களுக்கு காமிச்சேன். நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது நம்ம பார்க்க போறது அலைன்மெண்ட். செல்ல அதுவா ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கிற அலைன்மெண்ட்டை பத்தி பார்க்க போறோம். இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். சாம்பிள் அப்படின்னு நான் டைப் பண்ண வச்சுக்கோங்க, அது எங்க இருக்கு, லெஃப்ட் அலைன்டா இருக்கு. டெக்ஸ்ட் டைப் பண்றேன், எப்படி இருக்கு, லெஃப்ட் அலைன்டா இருக்கு. சரிங்களா? அதுவே நான் இதுல போயிட்டு 100 அப்படின்னு கொடுக்குறேன், ரைட் அலைன் ஆயிடுச்சா? அதே மாதிரி ஈக்குவல் டு 100/100 அப்படின்னு கொடுத்துட்டு இது பர்சன்டேஜ் வரணும். நம்ம என்ன பண்ணணும்னா இங்க போயிட்டு பர்சன்டேஜ் அப்படின்ற ஃபார்மேட் செலக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு 100%. 100/100 is 100%. 100/100 இல்ல, 1/1 is 100%. சரிங்களா? 1/1 is also 100%. ஸோ இப்போ நம்ம 100 பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்றதுனால ஸோ பார்த்தோம். ஸோ இப்போ 100 அப்படின்னு சொல்றதும் ரைட் அலைன் ஆயிடுச்சு, பர்சன்டேஜும் ரைட் அலைன் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, டேட் டைமும் ரைட் அலைன் ஆயிருக்கு, டேட்ஸும் ரைட் அலைன் ஆயிருக்கு. ஆனா இந்த டெக்ஸ்ட் மட்டும் லெஃப்ட் அலைனா இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, அத பாத்தீங்கன்னா சென்டர் அலைன்ட் வரும். ஓகேங்களா? அதுவே ஒரு எரர் வருதுன்னு வச்சுக்கோமே, இப்போ 1/1 பார்த்தோம், அது வந்தது. 1/0 கொடுத்தா என்ன வரும், அது ஒரு இன்ஃபினிட்டி இல்லைங்களா, அன்டிஃபைன்ட், அதனால எரர் வரும். 1/0க்கு ஆன்சர் கிடையாது, இட் இஸ் an undefined one, பாசிட்டிவ் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி போறதுனால நமக்கு இங்க எரர் வரும். ஸோ எப்ப எரர் வந்தாலுமே நீங்க அந்த இதுக்கு பாத்தீங்கன்னா அந்த செல்லுல லெஃப்ட் டாப் கார்னர்ல ஒரு குட்டியா ஒரு ட்ரையாங்கிள், கிரீன் கலர் ட்ரையாங்கிள் வரும். அந்த இருக்க செல்லை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அது பக்கத்துல இது மாதிரி ஒரு சிம்பிள் வரும், அது ட்ரேஸ் எரர். சரிங்களா? அது என்ன எரர் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா டிவைட் பை 0 எரர் அப்படின்னு சொல்லி காமிக்கும். சரிங்களா? சோ அதை நீங்க போயிட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம், இல்ல அது என்ன எரர்ன்றத உங்களுக்கு இங்க சொல்லும். அதுவே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதே 100 நான் இங்க டைப் பண்ணிட்டு ரைட் லைன் ஆயிடுச்சா, இந்த 100 டெக்ஸ்டா சேவ் பண்ண அப்படின்னு சொன்னா லெஃப்ட் லைன். சரிங்களா? டெக்ஸ்டா சேவ் பண்ணா லெஃப்ட் அலைன் போயிடும். ஏன்னா அது நம்ம டெக்ஸ்ட்னு சொல்லியிருக்கோம். 100 அப்படின்றது ஒரு நம்பரா எடுத்துக்காத, டெக்ஸ்டா கன்சிடர் பண்ணிக்கணும். அது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸல் என்ன பண்ணிடுச்சு, அது லெஃப்ட் அலைன் பண்ணிடுச்சு. நான் இப்போ இது என்ன பண்றேன், ஒரு டெக்ஸ்ட், ஏன்னா நான் அதை தெரிஞ்சுதான் பண்ணேன், 100 போட்டுட்டு அதை டெக்ஸ்ட் போட்டேன். அதுவே நான் இங்க பாருங்க ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சுட்டு அதே செல்ல 100 டைப் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து லெஃப்ட்ல காமிக்கும். ஏன்னா நமக்கு அது சொல்லுது என்னன்னு சொன்னா, இதை நீங்க அதே ட்ரேசரை வச்சு பாத்தீங்கன்னா நம்பரை நீ டெக்ஸ்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு நமக்கு சொல்லும். ஒன்னு இதை இக்னோர் பண்ணிட்டு போலாம், அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா கன்வெர்ட் நம்பர் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு அது ரைட் அலைன் ஆயிடும். புரிஞ்சிருச்சுங்களா? இதுதான் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸல்ல இருக்க அலைன்மெண்ட் ஃபார் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா. இது தெரிஞ்சதுன்னு சொன்னாவே நம்ம ஒரு டேட்டாவை பார்க்கும்போது அது என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன கேட்டகரி அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம், பர்சன்டேஜா, நம்பரா, டேட்டா, டெக்ஸ்டா அப்படின்றது. மோஸ்ட்லி நம்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்களான டேட், டைம், பர்சன்டேஜஸ் இது எல்லாமே ரைட் லைனா வரும். டெக்ஸ்டா இருக்கிறதெல்லாம் லெஃப்ட் லைனா வந்துடும். எரர்ஸ் அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு சென்டர் லைன் தான் வந்துடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த பார்ட்ல நம்ம பார்க்க போறது
கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ அது ஒரு தனி செக்ஷனாவே பார்க்கணும். ஏன்னா அதில் நிறைய இருக்கு. அது அடுத்த பார்ட்ல பார்க்கலாமா இல்ல ஒரு சில ஃபார்முலாஸ் பார்த்துட்டு பார்க்கலாமான்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட நாளும் பகிர்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.